நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிர சித்தபத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யே நமேதமிதம் பூய ஏ வாஸ்துபோயः அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற என்ற பாசுரம், நடுநாயகமாக இருக்கக்கூடிய பாசுரம். திருப்பாவை 30 பாசுரங்கள், அதில் 15 பாசுரங்களை கடந்து இன்று 16வது பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். ஆண்டாள் கோஷ்டியினர் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள்? கண்ணனை அடைய வேண்டும். அந்த கண்ணனை அடைவதற்கு என்ன பண்ணணும்னு அவர்கள் மனதில் எண்ணமிட்டிருக்கிறார்கள். இந்த நோன்பை, பாவை நோன்பை நோக்க வேண்டும். அந்த பாவை நோன்பு எப்படி அமைய வேண்டும்? அதில் இருக்கிற இந்த 2வது பாட்டில் சொல்லும்போது அது ஒரு விரதம் என்றால் எப்படி அமைய வேண்டும்? செய்வன செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியதும், செய்யத்தகாதது என்ற சாஸ்திரங்கள் சொல்வதை தள்ளிவிட வேண்டியதும், அதையெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து ஒரு சமூகமாக எல்லோரையும் கூட்டமாக பேசி கலந்து முடிவு பேசி இந்த பாவை நோன்பை ஆரம்பிக்கிறார்கள்னு பார்த்தோம். ஆரம்பத்திலே ஒரு பிரார்த்தனை, ஏதாவது ஒரு கூட்டம்னா முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறோமோ இல்லையோ, ப்ரேயர்னு. அந்த மாதிரியாக 3வது பாசுரம் 4வது பாசுரம் ப்ரேயர் மாதிரி அமைகிறது. அது முடிஞ்சது. அப்போது இந்த முதல் 5 பாசுரங்களில் பகவானுடைய 5 நிலைகள்லாம் கூட பேசி நல்ல மழை வரணும், இந்த மழையினால்தான் இங்கே பாவை நோன்பு செழித்திருக்கணும், நாடே செழித்திருக்கணும், நாங்கள் எல்லோரும் நல்லா உலகத்தில் வாழணும் அப்படின்றதெல்லாம் அழகாக வேண்டிக் கொண்டார்கள்னு பார்த்தோம். 5வது பாசுரம் பகவானுடைய 5 நிலைகளிலே இப்பொழுது விசேஷமாக இருக்கக்கூடியதான அர்ச்சை நிலை. மீதி முதல் 4 பரத்துவம், யூகம், விபவம், அந்தர்யாமித்துவம் என்ற 4, கடைசியாக 5வது பாசுரத்திலே மாயநேமன்னு வடமதுரை பாசுரத்திலே அற்புதமாக அர்ச்சநிலை. இப்பொழுது பகவான் விக்கிரக ரூபத்திலே கோயில் கொண்டுள்ள எழுந்தருளுள்ள நிலை, அதை பற்றிலாம் பார்த்தோம். 6லேருந்து 15 பாசுரங்கள் வரை 10 பாசுரங்களிலே ஆண்டாள் கோஷ்டியினர் ஒவ்வொரு தோழியின் இல்லமாகச் சென்று 10 பேர்களை துயிலெழுப்பிக் கொண்டு தன்னுடைய கோஷ்டியில் சேர்த்து கொள்வதாக பகவானின் கண்ணனின் கீர்த்தியை பாடிக்கொண்டு போவதற்கு ஹேத்துவாக அமைந்ததாக அது சொன்னார்கள். அதனுடைய உள்ளுரை பொருளாக ஆச்சாரியர்கள் குறிப்பிடும் பொழுது அதில் ஆழ்வார்கள் 10 பேரை எழுப்புவதாகவும் துயில் எழுப்புவதாகவும் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி 10 ஆழ்வார்களை எல்லாம் பார்த்தோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமூழ்ச்சி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், கடைசியாக நேற்று கடைக்குட்டி ஆழ்வார் என்று சொல்லக்கூடியதான திருமங்கை ஆழ்வார். இது அவர்களை எழுப்புவதுன்றதுன்னா என்ன அர்த்தம்னா, அவர்களை பற்றி ஒரு தனியன் சொல்லுவோமோ இல்லையோ, எப்போவுமே ஒரு பாசுரம் இருந்ததானாக்கா, ஒரு பதிகம் இருந்ததானாக்கா அதுக்கு ஒரு தனியன் யாராவது ஒருத்தர் எழுதுவாள். அதில் என்ன சொல்லுவாள்? அது தனியாக இருப்பதனாலே தனியன்னு சொல்கிறோம். அந்த இதோடு சேர்ந்து வராமல் தனியாக இருப்பதனாலே அதை தனியன்னு சொல்கிறோம். அந்த தனியனில் என்ன சொல்வாள்? அந்த எந்த பாசுரமை பாடுகிறோமோ அந்த பாசுரத்தினுடைய புகழ், நூலின் புகழ், அதே மாதிரியாக அதை செய்தவர்களுடைய அருளி செய்தவர்களுடைய புகழ், அந்த எந்த ஊரை பற்றி இருக்கோ அந்த ஊரை பற்றிய புகழ், இதெல்லாம் சொல்லக்கூடியதானது தனியன். அந்த மாதிரி தனியனில் நேர்த்தி பாசுரமும் அதை பார்த்து அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி விசேஷமாக திருப்பாவைக்கும் தனியன் இடப்பட்டதுன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போது
இது எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. தோழிகள் எல்லாம் கூடிவிட்டார்கள். இப்போ என்ன அடுத்தது என்ன? அவர்கள் நினைத்ததை இப்போ சாதிப்பதற்காக பகவானுடைய கோவிலுக்கு வந்து விட்டார்கள். எல்லாரும் இப்போது வெளியூர் ஏதாவது கிளம்ப வேண்டியதாக இருந்தால், ஒரு யாத்திரை கோஷ்டி கிளம்புறதா இருந்தால் ஒரு நேரம் சொல்லி ஒரு இடத்தை சொல்லுவார்கள். பொதுவாக ஒரு கோவில் சொல்லுவார்கள். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், சௌகரியம் வந்து சேர்றது கூட. அந்த மாதிரியாக இவர்கள் என்ன பண்ணார்கள், இப்போ நாயகனாக இருக்கக்கூடிய நந்தகோபன், அவருடைய குமாரனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன், அவருடைய தாய் யசோதை, அவெல்லாம் இருக்கக்கூடியதான அந்த மாளிகை, அது அந்த இடத்துக்கு போயிருக்கிறார்கள். அங்கே போய் என்ன பண்ணுறான்றது தான் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பாசுரத்தை பார்த்துருவோம். முழுமையாக அந்த பாசுரத்தை, நாயகனான் என்ற பாசுரத்தை, 16வது பாசுரத்தை நம்ம சேவிப்போம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு அரபரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய்நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேசநிலை கதவம் நிற்கேலோர் எம்பாவாய். இப்போது இந்த இடத்துல நேய நிலைக்கதவுன்றது அது சொல்லும்போது எப்படி செய்யப்போனா நேச நிலைக்கதவுன்னு. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் மென்மையே உபயோகிக்கப்படுகிறது நம்முடைய வைஷ்ணவ மரபு. அந்த இதில் நேச நிலைக்கதவம் நிற்கேலோர் எம்பாவாய். ரொம்ப அற்புதமான பாசுரம். இவர்கள் எல்லாரும் அந்த கண்ணனுடைய திருமாளிகைக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். எல்லாரும் வெளியிலே நிற்கிறார்கள். அந்த கோபுரத்தின் வாசலிலே, அந்த திருமாளிகை அரண்மனையுடைய வாசலிலே வந்து நிற்கிறார்கள். எப்போது? மத்தியானத்துலையா, சாயங்காலமா? இல்லை, விடியற்காலையிலே, பொழுது புலரா நேரத்திலே வந்து நிற்கிறார்கள் அத்தனை பேரும். இப்போ என்ன பண்ணுறா, முதல்ல அந்த கோயில் காப்பான்னு இருப்பார். அந்த கோயில் காப்பான்கிட்ட அவர்கிட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாவா. அதே மாதிரி அப்புறம் உள்ளே போய் அங்கே ஒருத்தர்கிட்ட கொடுக்க போகிறா. அது வாசல் காப்போன். அந்த உள்ளுக்குள்ளே போனோடனே வாயில் காப்போன்னு அங்கே இருப்பார் இல்லையோ, என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே, அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது மெயின் என்ட்ரன்ஸ்னு வச்சுன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே இன்னும் ஒரு இது அந்த மாதிரியா சொல்லலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இது யாருடைய கோயில் காப்பான்? யாருடைய கோயில்? நந்தகோபனுடைய கோயில். நந்தகோபன் எப்படிப்பட்டவன்? நாயகனாய், நடுவாக ஒரு ஆரம் இருக்குன்னா அந்த ஹாரத்தில் நடுவில் ஒரு பதக்கம் இருப்பாள். 2 பக்கமும் அதை சுற்றி இதெல்லாம் இருக்கும். நடுவில் இருக்கக்கூடியது நாயகம்னு சொல்லுவோம். நடுநாயகக்கல், மாணிக்கக்கல், நாயகக்கல்னு. அந்த மாதிரியாக நாயகனாக, தலைவனாக, நாயகன்னா இன்னொரு பொருள்னா தலைவன் அர்த்தம். இந்த தலைவனாக நிற்கக்கூடிய நந்தகோபனுடைய, அந்த நந்தகோபன் என்ற அரசனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபன் யார்? கண்ணனுடைய வளர்ப்பு தந்தை. கோயில் காப்பானே, ஹலோ சார்னு சொல்லும்போது நம்ம ஃபோன் எடுத்த உடனே அந்த மாதிரியாக கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே. இந்த வாசல் எப்படி இருக்குன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்குது. தோரணங்கள்லாம் இருக்குது அந்த இதில் வாசலில். அதே மாதிரி கொடிகள்லாம் பறக்கிறது, என்ன பறக்க விட்ருக்கா. அதனால் கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த கதவை திறந்தையானால் நாங்கள் எல்லாரும் உள்ளே வருவோம், கண்ணன் பகவானை சேவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உள்ளே போவோம். அதற்கு ஹேத்துவாக இந்த மணிக்கதவம், இந்த கதவுகள்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகள்லாம் அதில் செய்யப்பட்டிருக்கும். அதெல்லாம் போராதுன்ற கொதைக்காக
மணிகள்லாம் மாட்டப்பட்டிருக்கும். அந்த கதவை திறக்கும் பொழுதே அந்த மணி ஓசை அப்படிப்பட்ட மணி ஓசை கேட்குமாம். காஞ்சிபுரத்திலே தேவாதிராஜனுடைய பெருமாள் அந்த நிலைக்க மணி கதவுகள் இருக்கே, அதிலே எல்லாத்துலேயும் மணிகள் நல்லா மாற்றப்பட்டிருக்குமாம். அந்த பெரிய கதவு, அது 2 பக்கமும் இருக்கக்கூடியதான கதவு. அந்த கதவை திறந்தாலும் சரி, மூடும்போதும் சரி, கலகலகலன்று இந்த மணி சத்தத்தோடு கேழ்ந்து கூரம் கிராமம் வரைக்கும் கேட்குமாம். கூரத்தில் யார் இருந்தால்? கூரத்தாழ்வான் இருந்தார். காஞ்சிபுரத்துலேருந்து 15 கல் தொலைவில் இருக்கக்கூடியதான கூரம் கிராமம், அங்கே கூரத்தாழ்வான் இருந்தார். இந்த கூரத்தாழ்வான் சன்னதியில் என்ன பண்ணுவாளான்னா, எப்போவுமே காஞ்சிபுரத்தில் தேவாதிராஜனுடைய பேரருளானுடைய மணிக்கதவங்கள் தாளிடப்பட்ட உடனே தான் இங்கேயும் கூரத்தில் கதவுகள்லாம் சாத்து ஒரு வழக்கம். ஆனால் ஒரு வேளை என்ன ஆகிப்போச்சு, இங்கே உற்சவம் சமயத்தினால இவர்கள் சாத்தவில்லை. இவர்கள் சாத்தி இருப்பார்கள் என்ற எண்ணத்திலோ என்னவோ அந்த கதவுகள் சாத்தி விட்டாலும் கூரத்திலே கதவுகள் சாத்தப்பட்டு விட்டனோம் தவறுதலாக. இப்போது இன்னொரு சமாதானம் என்னன்னா, எப்படி காஞ்சிபுரத்திலே அந்த பெரிய கோபுரத்திலே அந்த மணி கதவங்கள் எல்லாம் மணிகளோடு பொருந்திய கதவுகள் இருக்குமோ, அதே மாதிரி தான் கூரத்தாழ்வானுடைய அந்த திருமாளிகையிலேயும் பெரிய கதவுகளும் அதிலே மணிகள் மாட்டப்பட்டதாகவும் இருக்கும். அதுவும் கலகலகலவென்று சத்தம் போடும். இப்போ என்ன ஆகிப்போடுத்து, இங்கே பெருமாளுடைய திருச்செவிகளிலே, தாயாருடைய திருச்செவிகளிலே அந்த சத்தம் கேட்கறது. அப்போது பெருமாள் கேட்குறார், நம்ம இதில் கோவில் இது முடிஞ்சுடுத்தா, நிச்சயமாக இது முடிஞ்சப்புறம் தானே இந்த இது சாத்துவ கதுவை, இன்றைக்கி எப்படி சீக்கிரமாக சாத்தி விட்டா இன்னும் முடியவே இல்லை போட்டிருக்கே அப்படின்னு கேட்குறாராம் திருக்கச்சி நம்பிகளிடம். அதுக்கு திருக்கச்சி நம்பிகள் பதில் சொல்கிறார், இல்லை இல்லை, கூரத்தில் தான் கதவு சாத்திட்டா. அவள் என்ன காரணத்தினால இன்றைக்கி சீக்கிரம் சாத்திருக்கான்னு தெரியல. அந்த கதவு இந்த நம்முடைய கோவில் கதவு மாதிரியே இருக்கிறதுனால அந்த சத்தங்கள் மணி சத்தங்கள்லாம் கேட்டிருக்கு மூக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரியாக அந்த கோவில் மணிகள்லாம் இருக்குன்னு. அப்புறம் அவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட செல்வம் படைத்தவனும் கூரத்தாழ்வான் அப்படின்னு கேட்டாராம். தாயாரும் வியப்படைந்தாலாம். உடனே இந்த செய்தியை மறுநாள் திருக்கச்சி நம்பிகள் கூரத்தாழ்வானுக்கு தெரிவிக்க, கூரத்தாழ்வான் தேவாதிராஜனும் வியக்கும் வண்ணம் இருக்கக்கூடிய இந்த செல்வம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பத்தினியான ஆண்டாளையும் தன்னுடனே கூப்பிட்டு துறவரம் பூண்டு இது எல்லாத்தையும் தன்னுடைய அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் நேராக அத்தனையும் திறந்து விட்டு வெறும் கையுடனே அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு வருகிறார்கள் அப்படின்றதாக நாம் பார்க்குறோம். அந்த மாதிரியாக இப்போ எதுக்கு சொல்ல வந்ததுன்னா, இந்த கதவுகள் இருக்கிற மணிகள், அந்த மணிகள் சத்தம் படுத்தினாலே அதை கேட்டவுடனே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவன் தாழ்த்திரவாய். இவாள்லாம் யார் வந்திருக்கவாள்லாம்? ஆயர் சிறுமியர்கள். ஆயர் சிறுமியரோ முக்கு அரபரைமாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். ஆமாம், நீங்களாம் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே, கண்ணன் எங்கே வர சொன்னாரா? அவங்கள ஏதாவது இதில் வச்சுருங்களா? உங்களுக்கு டோக்கன் ஏதாவது கொடுத்துருக்காளா? இல்லை ஏதாவது பாஸ் கொடுத்துருக்குதா? எதை வச்சுன்னு நீங்கள் வந்து இப்போது பார்க்கணுன்னு சொல்கிறோங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஹி இஸ் டூயிங் ஹிஸ் டியூட்டி, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அவன் கேட்குறான் அப்படி. அப்போ இவா சொல்கிறா, ஆயர் சிறுமியரோ மொக்கு, நாங்கள்லாம் ஆயர் சிறுமியர்கள், அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். வாய் நேர்ந்தான்னா வாயால் சொல்லியிருக்கான், திருவாக்கால் சொல்லியிருக்கான். நன்னலேன்னா நேற்றே அப்படின்னு அர்த்தம். யார்? மாயன் மணிவண்ணன். எப்படிப்பட்ட மாயன் மணிவண்ணன்? அரைபறை மாயன் மணிவண்ணன் நேற்றே எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கான், நாளைக்கு வாங்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னா. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ திருப்பதியில் பெருமாளை சேவிக்க போகிறோம். நாளைக்கு கார்த்தால early மார்னிங் போகணும். முதல் நாளே போய் தயாராக இருந்து
இடங்களை பிடிச்சி அங்கேருந்து 2-2:30 மணிக்கு எழுந்து தீர்த்தாமாடி அங்கேருந்து இதெல்லாம் முடித்து கொண்டு திருநாமங்கள்லாம் அணிந்து கொண்டு பரபரக்க கார்த்தால 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் அங்கே உள்ளே இருக்கா மாதிரி போகிறோம்னா எத்தனை மணிக்கு எழுந்துருந்தால் ஆகும். அதெல்லாம் ராத்திரி தூங்காமல் 12-12:30 மணிக்கு ஆரம்பித்தாதான் இதெல்லாம் நடந்து உள்ளுக்குள்ளே கோவிலுக்கு போகணும். அவ்வளோ தூரம் வேறு நடக்கணும். அப்படியாக இவர்களும் எல்லாம் சொல்கிறார்கள். நேற்றியே பகவான் கண்ணன் அரபரை மாயன் மணிவண்ணன் எங்ககிட்ட சொல்லிட்டார், பர்மிஷன் கொடுத்துட்டார், நாளை காத்தாலும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிருக்கணும், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். என்ன பகவான் இப்போது நிதிரையில் இருப்பார், சுப்பிரபாதம் பாடணும். நாங்கள் தூயோகமாக வந்திருக்கிறோம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்போ என்ன ஆகும், நம்ம செய்த பிழைகள் எல்லாம் போய பிழைகள் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அந்த மாதிரி நாங்கள் தூயோமாக இப்போ வந்திருக்கோம் பகவானை துயிலெழுப்பாடுவதற்காக அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், வாயால் முன்னம் மாட்டாதே அம்மா. அவனை பார்த்து அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் நாங்கள் எப்படி வச்சுக்கிறது, நீங்களாம் இப்போ காலத்தால் வந்துட்டோங்க, நாங்கள்லாம் அரைபறை மாயன் அவனை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் அயல்பாடு சிறுமிகள் தான் அப்படின்னு. என்னவாக இருந்தால் நம்ம பகவான்கிட்டேருந்து ஒரு உத்தரவு எங்களுக்கு வந்திருக்கணுமோ இல்லையோ, அது ஒன்றும் வரலையே, நாங்கள் உங்களை எப்படி உள்ளே விடுறது அப்படின்னு. பெண்களாக இருக்கிறோம் நாங்கள், அதுலேயாவது பண்ணக்கூடாதுண்ணா. பெண்கள் எத்தனை பேர், கண்ணனே அந்த பூதனை அந்த அரக்கி, அவளும் பெண் அரக்கி தானே, பெண் தானே அவளும். ஆனால் அரக்கியாக இருந்தாலே அவள் பாலை கொடுத்து அவள் கண்ணனை கொல்ல பார்த்தாளே, அதனால் அது எப்படிம்மா நம்புறது அப்படின்ற மாதிரியாக அவன் பேசுகிறான். அதனால் இந்த மாதிரி அவள் சொல்கிறா. அப்போது காலங்காலத்தால் இந்த மாதிரி ஏதோ முன்னால் பின்னாலெலாம் பேசாதங்கோ, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அம்மான்னு, கண்ணா பண்ணாதம்மா அப்படின்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி கெஞ்சரா வாங்க அவர்கிட்ட, இந்த கோயில் காப்பான்கிட்ட கெஞ்சரா. வாயால் முன்னம் ஏடாகுடமாக ஏதாவது சொல்லுவாதமோ, அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய். இந்த நிலைக்கதவங்கள் கூட கண்ணன் கட்டு அன்பாக இருக்கக்கூடியதானது, அப்படிப்பட்டது நாங்கள் இல்லாமல் இருப்போமா, அதனால் எங்களை நம்பி எங்களுக்கு வழிவிடு என்று சொல்வதாக இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. இதில் இந்த துவாரபாலர்கள் எடுத்துட்டா 2 பேர் இருப்பா. பெருமாள் கிட்ட இருக்கிறது அவருக்கு எதிர்த்தா மாதிரி முன்ன நிற்கிறது ஜெய விஜயீபவர்கள், ஜெயா விஜயீ பவான்னு சொல்லுவோம். ஜெயனும் விஜயனும் அந்த பெருமாள் கிட்டே இருக்குவா. வெளியில் இருக்கவா நிறைய பேர் இருப்பாள், அதுலேயும் ஒரு 2 பேர் இருப்பாள். இங்கே கிட்டத்தில் இருக்கவாளுக்கு பேர் என்ன, துவார பாலகர்கள் அப்படின்னு பேர். இந்த இடத்துல கோயில் காப்பான் 2 பேர், அதே மாதிரி உள்வாசல் காப்பான் 2 பேர், அந்த மாதிரி 4 பேர் இருக்கா. அவர்கிட்ட வேண்டிக்கிற மாதிரியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்துடைய அருமையை பார்க்க வேண்டும். ஆச்சாரியன் பெருமை இப்பாட்டிலே சொல்லப்படுகிறது. ஆச்சாரியன் என்பவன் ஞானம் அனுஷ்டானம் இவைகளால் சிறந்து விளங்க வேண்டும். இங்கு பகவானாகிய கண்ணனை ரட்சித்து நமக்கு வழங்குவதனாலே நந்தகோபாலன் ஆச்சாரியனாகிறான், நந்தகோபன் ஆச்சாரியனாகிறான். அடியார்களுக்கு பகவான் எளியனாயிருக்க ஆச்சாரிய சம்பந்தம் எதற்கு என்று கேட்கலாம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவனை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதனை நம்ம ஏற்கனவே ராமானுஜ விஷயத்திலையும் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த தேவாதிராஜனிடத்திலே அவர் தெரிந்து கொண்ட விஷயம் இது. இதனை மணவாள மாமனிகள் என்ன காட்டுறார் தன்னுடைய உபதேசத்தின மாலையில், அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு ஏகோன், அம்பு தன்பால் செய்தாலும் விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்கிறார். அதனால் என்னதான் அன்பு பண்ணால் கூட விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான். அப்படி இருந்தாலும் அவருக்கு நசஸ்டி இல்லை பகவானுக்கு. எப்போ ஒருத்தர் ஆச்சாரியனை பற்றாமல் வந்துவிட்டால் அவனுக்கு மோட்சம் அளிக்க வேண்டிய இது நிர்பந்தம் பெருமாளுக்கு கிடையாதாம். வந்த உடனே அவர் என்ன கேட்பார், நீ பண்ணிருக்கியா, ஆமாம், சரி உனக்கு மோட்சம் உண்டு,
ஆசாரியனை நீ பணிந்திருக்கிறாயா? இல்லை அப்படின்னா உனக்கு மோட்சம் இல்லை. நான் எவ்வளோதான் நீ அன்பு பண்ணிருக்கே, என் பேரில் காமிச்சிருக்க, பக்தி பூண்டு ஒழுகிருக்க, நோ சான்ஸ். பெருமாளுக்கு என்னை அடையணுன்னாக்கா ஆச்சாரியன் முதல்ல நீ அடைஞ்சு வந்திருக்கணுன்றது அதைத்தான் இங்கே காட்டுகிறார்கள். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, தண்ணீர் சம்பந்தம் பெற்ற தாமரையையே சூரியன் மலரச் செய்கிறான். தண்ணீர் சம்பந்தமில்லாத தாமரையை அதே சூரியன் வாட்டுகிறான். அதே போல ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளவனுக்கு பகவான் கிருபை செய்கிறான் என்பது இங்கே தேற்றமாகிறது. இப்படியாக இந்த பாசனம் நன்றாக அமைந்திருக்கிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இப்பாசுரத்தை.